அவனுக்கு ஒரு ரொட்டி துண்டு கூட ஒரு பாக்கெட் அளவுக்கு சமம். கரெக்டா இல்லையா? எதுவுமே இல்லாதவன் கிடைத்தால் அது சந்தோஷம் தானே. கரெக்டா இல்லையா? இறைவன் அதைத்தான் சொல்லுகிறார். உன்னால் முடிந்ததை நீ செய், மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கிற நற்செய்தியில் ஒரு அருமையான ஒரு கதை இருக்கிறது. பணக்காரன் ஏழை லாசர். பாத்தீங்களா? பணக்காரனுக்கு பேர் இல்லை. பாத்தீங்களா? அவன் பணம் வச்சுட்டு என்ன, பணக்காரனுக்கு பேர் கொடுக்கல கடவுள், ஆனா ஏழைக்கு பேர் கொடுத்திருக்கிறார். அவர் ஏழைகளை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பது அதிலிருந்தே அவனுக்கு புலப்படுகிறது. அந்த கதை எல்லோருக்குமே தெரியும். பணக்காரன் மேசையிலே அமர்ந்து விதவிதமான வகை வகையான உணவுகளை அவன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பான். ஏழை லாசரோ அவனுடைய வாசலிலே கூடி குறுகி போய் ஏதாவது கிடைக்குமா? பணக்காரனிடத்திலே வல்லமை இருந்தது, சக்தி இருந்தது. ஏழை லாசருக்கு உதவி செய்வதற்கு அவன் கட்டிலிருந்த ஒரு கைக்குண்டையோ கொஞ்சம் உணவையோ எடுத்து அந்த இல்லாத ஏழை லாசருக்கு பகிர்ந்து கொடுத்திருந்தான் என்று சொன்னால் அவன் எங்கே இருந்திருப்பான்? எங்க இருந்திருப்பான்? எங்க இருந்தான்? அந்த கதையே தெரியாதா? எங்க பார்த்தாரு? மோட்சத்திலையா நரகத்திலையா? மோட்சமா நரகமா? மோட்சமா நரகமா? ஓகே. பணக்காரன் இருந்தான், நரகத்தில் இருந்தான். ஓகேங்களா? ஏழை லாசர் எங்க இருந்தார்? ஆபிரகாமின் மடியிலே ஜாலியா படுத்திருந்தார். பணக்காரன் அந்த ஏழை லாசருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. கரெக்டா? அவனை விரட்டல, ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் அவனுக்கு அநீதியும் கிடைக்கவில்லை. இல்லைங்களா? ஆனால் உதவி செய்ய சக்தி கொடுத்தும் வாய்ப்பு இருந்தும் அந்த ஏழைக்கு உதவாத காரணத்தினால எங்க போறாரு? எங்க போறாரு? நரகத்துக்கு போகிறான். இல்லைங்களா? ஏழ்மையிலே இயலாமையிலே ஏதாவது கிடைக்குமா என்று உதவி ஏந்தி இருந்த ஏழை லாசர் எங்கே போகிறார்? விண்ணகத்துக்கு போகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, ஒரே கொஞ்சம் ஒரு கைப்பிடி சோறு கொடுத்திருந்தா இங்க இருந்து நாங்க போயிருப்பான். கரெக்டா? ஆண்டவர் இந்த கதையின் வழியாக என்ன சொல்ல வருகிறார்? மற்றவர்களுக்கு அநீதி செய்வது மட்டும்தான் பாவம் அல்ல, பாவம் கிடையாது. மற்றவங்களுக்கு அநீதி செஞ்சால் மட்டும்தான் பாவமா? அது மட்டும்தான், அது பாவமா? அடுத்தவருடைய பெயரை கெடுப்பது, அடுத்தவருடைய குடும்பத்தை வஞ்சிப்பது, மற்றவருடைய பொருட்களை திருடுவது, இதெல்லாம் பாவம் தான். அதே நேரத்தில் ஆண்டவர் இங்கே ஒரு சௌகரியம் கொடுக்கிறார். உனக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தான் செல்வத்தை கொடுத்தேன், நான் தான் உனக்கு அருளை வாரி வழங்கி இருக்கிறேன். உனக்கு எல்லாம் இருந்தும் நீ பாராமுகமாக இருந்தாய் என்று சொன்னால் ஒரு நாள் உனக்கும் அதே தண்டனை தான். என்ன தண்டனை? எங்க போவோம்? எங்க போவோம்? நம்ம எல்லாம் நரகத்திற்கு நாம் செல்லுவோம்.